தொடர்ந்து மருத்துவர் எழிலன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு எழிலன். தற்போதைய உயர்நீதிமன்ற உத்தரவு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? உங்களுடைய பார்வை என்ன? என்னோட பார்வை ரொம்ப தெளிவுங்க. எப்பொழுதும் நாங்க நிரந்தரமா போராடுற விஷயம் கல்வியும் சுகாதாரமும் மாநில பட்டியல இருக்கணும். இது பொது பட்டியல் இருந்தனாலதான் இவ்வளவு கன்ஃபியூஷன். கோத்தாரி ரொம்ப தெளிவாக 1970 ரொம்ப தெளிவா சொல்றாரு, கல்வியும் சுகாதாரமும் மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலில் போனா கன்ஃபியூஷன் தான் வரணும். ஒவ்வொரு மாநிலமும் ஒரு மாநில கூறுகளும் வெவ்வேறு மாதிரி இருக்கு. இந்த மாநிலத்துக்கு சக்சஸ்ஃபுல் மாடல் என்னன்னா, அரசாங்க மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்தனால்தான் இன்னைக்கு நம்ம மேற்படிப்பு அரசாங்க மருத்துவர்கள் படிச்சு இன்னைக்கு மாவட்ட ரீதியாக அரசாங்க மருத்துவக் கல்லூரி படித்து முடிச்சுட்டு அரசாங்க மருத்துவக் கல்லூரியில துறைகளுக்கு ஆள்கள் இருக்கிற முக்கிய காரணமே இந்த சிஸ்டத்தினாலதான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இப்ப இந்தியாவுக்கே பாத்தீங்கன்னா 1500 போஸ்ட் கிராஜுவேட் சீட்ஸ் கொடுக்குறோம். அது 50% ஆல் இந்தியா போல் கொடுக்குறோம். இந்த சிஸ்டம் இருக்கனால அரசாங்க கல்லூரியில மருத்துவர்கள் இருக்காங்க. ஆல்ரெடி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லியில மட்டும் தான் சக்சஸ்ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. டெல்லியில இல்லாம மீதி ஆரம்பிச்ச 7-8 இடங்கள்ல மற்ற பிற மாநில ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஃபிளாப். ஏன் சரியா ஃபிளாப் ஆச்சுன்னா, சிலது துறையே ஓபன் பண்ண முடியல. மாணவர்கள் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லியை தவிர மற்ற மாநிலம் ஏன் ஃபிளாப் ஆறாங்க? துறைக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு. இந்த 50% இடக்கூடிய விஷயம் தான் இந்நாள் வரைக்கும் அந்த துறைக்கான மருத்துவர்களை ஸ்பெஷலிஸ்ட கொடுத்ததுனால தான் இங்க நம்ம சுகாதாரத்துறை மென்மையானத்துல இருக்க நம்மள இண்டஸ்ட்ரியல்ஸ் ஐரோப்பிய மாநிலத்துக்கு ஈக்குவலண்டா இருக்கு. இந்த மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் தான் அசஸ் பண்ணாம வெறும் ஒரு ரூல் புக் ஃபாலோ பண்ற ஒரு ஜட்ஜஸோட அவல நிலையை பார்த்துதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இந்த விஷயத்துல. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி எழிலன்.